ஒரு காட்டில் ஒரு குறும்பு பிடித்த கரடி இருந்தது. அந்த கரடிக்கு எப்பொழுதும் சாப்பாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கூட தூங்கும்போது பாருங்களேன், சாப்பாட்டை பற்றி பேசுது. எனக்கு தேன் லட்டு கிடைச்சிருச்சு. 2 லட்டு தெரியுது. தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்த கரடியை திடீரென்று ஒரு தேனி வந்து அதை கடித்தது. யாருடா எனக்கு தேன் லட்டு கேட்டா ஸ்பைசி லட்டு கொடுத்தது? பிறகு தனது நண்பனை பார்க்க நடந்து சென்று கொண்டிருக்கும் போது கீழே ஒரு பூனை இருப்பதைக் கண்டு அது பேய் என்று நினைத்து பயந்து ஓடியது. ஐயோ, பேய் பேய்! அங்கே இரு, கிட்ட வராத. கிட்ட வந்த நான் பயந்து ஓடிடுவேன். அங்கே இரு, என்னோட ஃப்ரெண்டு வரட்டும், உன்னை என்ன பண்றேன் பாரு. பிரபு காட்டிற்கு விறகு எடுக்க வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தனது நண்பன் கரடியை பார்க்க வந்து கொண்டிருந்தான். பிரபு தனது நண்பன் கரடியை வந்தடைந்தான். டேய், அங்க ஏன்டா நிக்கிற? இந்த போனை பார்த்தா பயப்படுற நீ? எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தி பேசிட்டு கிடக்குற போனை பார்த்து பயப்படுற. என்னடா சின்ன பையன் மாதிரி அது பண்ற? உள்ள மனுஷன் இருக்கானா? எதுக்கு அது அப்படி கத்துது? டேய், அதுக்குள்ள மனுஷனா இல்லடா, அது ஒரு மொபைல் போன். அதுல யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்கலாம். பிரபுவும் கரடியும் ரொம்ப நேரமாக ஃபோனில் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாங்க. 2 பேருக்கும் டைம் போனதே தெரியலை. தனது நண்பனான கரடி கிட்ட பிரபு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறான். சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு பிரபு தனது வீட்டுக்கு சென்றான். கரடி ரொம்ப நேரமாக ஃபோன் யூஸ் பண்ணி சார்ஜ் இல்லாமல் போச்சு. ரொம்ப நேரமா போனை யூஸ் பண்ணதானே, சார்ஜ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்றது? சரி, நம்ம போய் சார்ஜ் போடலாமா? பிறகு போனுக்கு சார்ஜ் போட ஊருக்குள் வந்தது கரடி. போனுக்கு கொஞ்சம் சார்ஜ் போடுங்கோ. சார்ஜர் எங்க இருக்கு? கரடி சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் பயந்து ஓடினார்கள். ஒரு வழியாக தனது நண்பனை பார்த்தது. கரடி போனுக்கு சார்ஜ் போட்டு 2 பேரும் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க. டேய் நண்பா, இப்ப நீ தாண்டா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்க. எல்லாரும் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஊர் மக்களும் கரடியும் நண்பர்களாகி கரடி கிட்ட எல்லாரும் போயிட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் போடு, செல்ஃபி வேணும் அப்படின்னு எல்லாரும் ஒரே ஜாலியா இருந்தாங்க. ஐயா பாருங்க, கரடி ஊருக்குள்ள வந்திருக்கு. லைவ்ல போயிட்டு இருக்கு பாருங்களேன். சரி, ஏட்டு போயிட்டு வண்டி எடுப்போலாம். போயிட்டு அந்த கரடியை பிடிக்கலாம். நான் போயிட்டு வண்டி எடுக்கிறேன், வாங்க போலாம். கரடி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு கரடியை தேடி போலீஸ் போறாங்க. டேய், இப்ப நான் செலிபிரிட்டி ஆயிட்டேன்டா. ரொம்ப பிஸி. 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கடா என்னோட வீடியோ. செலிபிரிட்டி எனக்கு இருக்கட்டும்டா. போலீஸ் வருது, முதல்ல தப்பிச்சு காட்டுக்கு ஓடிடு. நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன். பிரபு சொன்னதும் அந்த கரடி காட்டுக்குள் ஓடிவிட்டது. Please subscribe our channel. Bell button அழுத்துங்க. Thanks for watching. See you in the next